அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகும் ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹு அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்கள் மீதும் ஆசிரியர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி என உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணித்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியல்லாரின் நற்பண்புகள் என்ற தலைப்பில் சில செய்திகளை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களை மிக சிறந்த நற்பண்புகளின் சொந்தக்காரராகவும் அனைத்து தீய பண்புகளையும் விளங்கி நடப்பவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றுள்ளார்கள். நபிகளாரின் நற்பண்புகளை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகிறான். அதில் ஒரு இடத்தில் சொல்லும் போது, இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கிறாய் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் எப்படி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கப்பட்ட போது, கான ஹுல்குல் குர்ஆன், அவர்களின் குணம் குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனில் கூறும் அனைத்து நற்பண்புகளும் நற்காரியங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது. அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி மிக தலைவராகவும் இருந்தும் கூட அவர்களிடம் பெருமையோ ஆணவமோ இல்லை, மாறாக பணிவும் தன்னடக்கமே இருந்தது. அதனால்தான் தன் சிறு வயதிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்ததை மக்களிடம் அடிக்கடி நினைவு கூறுவார்கள். மேலும் மக்களுக்கு சொன்ன அனைத்து நல்காரியங்களையும் தம் வாழ்நாளில் கடைபிடித்தார்கள். மேலும் அவர்களிடம் கோழைத்தனம் ஒருபோதும் இருந்ததில்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் களமிறங்கி ஓடி சென்று சூழ்நிலையை அறிந்து வருபவர்களாக இருந்தார்கள். சிறுவர்கள் அவர்களை கடந்து சென்றால் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள், அவர்களின் கன்னத்தை தடை கொடுப்பார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ அருவருப்பாக பேசும் வழக்கம் இல்லை என்று அவர்களின் தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்துரைக்கின்றனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் மனைவியர், பிள்ளைகள், பணியாளர்கள் என்று எவரையும் அடித்ததில்லை என்று அவர்களின் மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னலாரை பற்றி தெரிவிக்கின்றனர். இப்படி வீரம், விவேகம், ஒழுக்கம், தன்னம்பிக்கை, இபாதத், பிறரை பார்த்து புன்னகைத்தல், பணியாளர்களிடம் இரக்கம் காட்டுதல், தன் பொருளாதாரத்தை நல்வழியில் வாரி வழங்குதல் என்று ஏராளமான நற்பண்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நற்பண்பின் நாயகராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் நடப்போம், நற்பண்புகளின் வளர்ப்போம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.